நம்ம லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே மோஸ்ட் வாண்டட் இயக்குனர்கள்ல ஒருவராக இருக்காரு. விக்ரம் மாஸ்டர், லியோ படங்களுக்கு பிறகு பாலிவுட் நடிகர்களுக்குமே அவர் தூண்டில் போட்டு காத்து கொண்டுமே இருக்காரு. அடுத்தடுத்து ஹிந்தி பக்கமுமே படங்கள் இயக்க இருக்காரா. தற்போது ரஜினி சாருடைய கூலிப்பட ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு 2025 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மற்றொரு படம் ஆரம்பிக்க திட்டம் போட்டிருக்காரா. ஆனா எல்லா பக்கமுமே இப்பொழுது அவருக்கு கேட் போடப்பட்டிருக்கு. கூலி படத்துல நடித்துக் கொண்டிருந்த நம்ம ரஜினிகாந்த் சார் திடீரென உடல்நலக்குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. அவரை மருத்துவர்கள் 1 மாதம் முதல் 2 மாதம் வரை ஓய்வு எடுக்குமாறு அறிவுறுத்தியும் இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே இது குறைந்தது 3 மாதங்கள் எடுத்துவிடும். அடுத்த வருடம் ஏப்ரல் 10ஆம் தேதி ஏற்கனவே வெளிவந்து சக்கப்போடு போட்ட கைதி படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுப்பதற்கு லோகேஷ் பிளான் போட்டிருந்தாரு. இந்த படத்துல கார்த்தியுடன் சூரியசன் நடிப்பதாக சொல்லப்பட்டது. இதற்காக எல்லோருடைய கால்ஷீட்டுமே வாங்கி கொண்டிருந்தாராம். ஏற்கனவே கைதியுடைய முதல் பாகத்தை 45 நாட்கள் எடுத்து வேலைகளை முடித்து சாதித்தும் காட்டினாரு. இப்போது இந்த படத்திற்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகும் அப்படின்னு தெரியுது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது லோகேஷ் அவர்கள் சமீபத்துல நம்ம அஜித் சார் மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்காரா. சோ அந்த கதையை நம்ம அஜித் சாருக்கு ரொம்பவே பிடித்து போக இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாருடைய 64வது படமாக உருவாக போகுது அப்படின்ற ஒரு செய்தியுமே உலா வந்து கொண்டிருக்கு. இப்படி லோகேஷ் அவர்கள் ஆல்ரவுண்டராக சுத்திட்டு இருக்காரு. ஆனா தற்போது அவருடைய நேரம் தான் சரியில்லை அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.